إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய வீட்டில் அவனுடைய மாளிகையில் அழகிய ஒரு மாலை நேர பொழுதிலே அல்லாஹ்விற்காக அவனது மன்னிப்பை வேண்டி அவனது மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடும் ஆர்வத்தோடும் வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பை அள்ளி வழங்கி இந்த சபை கூடியிருக்கும் நோக்கத்தை முழுமையாக பூரணப்படுத்தி இதில் சொல்லப்படும் விஷயங்களில் எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் நிறைய நல்ல விடயங்களையும் எங்கள் வாழ்க்கைகளில் பின்னால் ஏற்படுத்துவதற்கு பிரார்த்தித்தவளாக ஆரம்பம் செய்கின்றேன். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இது எப்படிப்பட்ட நேரம், இது எப்படிப்பட்ட ஒரு காலம், நாங்கள் இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் எவ்வளவு சிக்கலான கஷ்டமான ஒரு காலம், ஒரு மாதம் என்பது நான் சொல்லி உங்களுக்கு விளங்க வேண்டிய ஒரு அவசியம் தேவையில்லை. வெள்ளம், மழை, தொடர்ச்சியான மழை, வெள்ளம், பசி, பஞ்சம், பட்டினி, தேவைகள் நிறைய, கரண்ட் இல்லை, கரண்ட்டுக்கு பழக்கப்பட்ட எங்களுக்கு கஷ்டமான ஒரு காலகட்டம், கவரேஜ் இல்லை, ஃபோனுக்கு சார்ஜ் இல்லை, தண்ணீரும் இடையிடையே கட்டாகிறது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்து சற்று அதிலிருந்து மீண்டிருக்கிறோம். இது எங்களுடைய நிலைமை. வெளி பிரதேசங்கள், மேல் மாகாணங்களில் எங்களுக்கு தண்ணியும் கரண்டும் தான் இல்லை, அவர்களுக்கு உயிர்களே இல்லை. ஒரு ஊரே மொத்தமாக அழிந்து விட்டது, தரை மட்டமாகிவிட்டது. 50 குடும்பம் கொண்ட ஒரு ஊர். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எப்படியும் அந்த நியூஸ் எங்களோட காதுகளில் விழுந்திருக்கும். ரம்புக்வெல்ங்கிற ஒரு மேற்பகுதியில் உள்ள அக்குருணை பிரதேசத்தை சேர்ந்த அண்டிய பகுதி, ஒரு ஊர், 50 குடும்பம் குடியிருக்கின்ற ஒரு ஊர், அழகான ஊர், கிராமம், பார்ப்பதற்கு ரம்மியமான மனதை கவரக்கூடிய ஒரு கிராமம் அழிந்தது. எப்படி தெரியுமா? இரவோடு இரவாக அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம், யாருக்கும் இப்படி ஒன்று நடக்க போகின்றது என்ற செய்தி தெரியாது. சந்தோஷமாக பிள்ளைகள், தாய் தந்தை, குடும்பம் எல்லோரும் வளமையாக உறங்குவது போல மழை காலத்தில் உறங்குகிறார்கள். விடிந்து யாரும் உயிரோடு இல்லை. எவரையும் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. மண் சரிந்து அந்த ஊருக்கு மேல் விழுந்து விட்டது. பெரிய வீடுகள், சிறிய வீடுகள், அவர்களுடைய வாழ்வாதாரங்கள், அவர்கள் சேமித்த சொத்துக்கள், இவ்வளவு காலமும் குருவி சேமிப்பது போல் சேமித்த அந்த பணம், அந்த நகை, அவர்கள் மெல்ல மெல்ல கட்டிய அந்த வீடுகள், ஆசை ஆசையாக வளர்த்த அவர்களுடைய பிள்ளைகள், அன்பாக இருந்த குடும்பங்கள், அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்வதற்கு விடிந்து யாரும் உயிரோடில்லை. இன்னதுதான் எங்களுக்கு நடந்தது என்று சொல்ல, சம்பவத்தை சொல்வதற்கு கூட அந்த குடும்பத்தில், அந்த ஊரில்
யாரும் மிஞ்சாத அளவுக்கு அல்லாஹ்வினுடைய சோதனை அவர்களை வந்தடைந்து விட்டது. இந்த ரம்புக் வேலைக்கு மட்டும்தான் அது என்று நாம தவறாக எண்ணக்கூடாது. அந்த சம்பவம், அந்த மண் சரிவு நிகழும் வரைக்கும் அவர்களுக்கும் தெரியாது. நாம் இன்று இரவு ஊரோடு அழிய போகிறோம் என்கிற தகவல் அவர்களுக்கு தெரியாது. வளமையாக நாங்கள் எப்படி தூங்குகிறோமோ அப்படி தூங்கியவர்கள். என்ன டிசம்பர் வந்தால் மழை பெய்யும், மழை பெஞ்சால் கொஞ்சம் வெள்ளம் வரும், கொஞ்சம் மண் சரியும், ரோட் பிளாக் ஆகும், கரண்ட் போகும், கொஞ்சம் பசி கொஞ்சம் பட்டினி வரும். இதான் நமக்கு தெரிஞ்ச வெள்ளம், நமக்கு தெரிஞ்ச டிசம்பர். இதுதான் அந்த ஊருக்கு இது பெரிய இழப்பு, நமக்கு அது ஒரு பெரிய பாடம். இது அல்லாஹ்வினுடைய உலகம். அவன் நினைத்ததை நினைத்த நேரம் நினைத்தவர்களுக்கு செய்வான். அன்று அந்த ஊரை அழித்தான். அடுத்தது எந்த ஊர் என்பது யாருக்கும் தெரியாது. யார் யார் மரணிக்க போகிறோம் யாருக்கும் தெரியாது. வெள்ளம் பார்க்க போனவர்கள் எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள். அவர்கள் இறப்பதற்கு முன்னர் எதுவும் அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். நாம் இறக்கப் போகின்றோம் என்ற செய்தி கூட அவர்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு காலகட்டம். எங்களுக்கு தகவல் வந்து சேரும் வீதம் குறைவாக இருக்கிறது. இல்லை என்று இருந்தால் இன்னும் இப்போது எங்களுக்கு நிறைய தகவல்கள், நியூஸ்கள் யூடியூப் மூலம், ஃபேஸ்புக் மூலம் கிடைத்திருக்கும். செய்திகள், இலங்கையில் என்ன நடக்கின்றது என்ற செய்திகள் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். அத்தனையும் தெரிந்தவர்களுக்கு இரவில் தூக்கமில்லை. எப்படி இருந்திருக்கும், எப்படி அவர்கள் உயிர் பிரிந்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். சில வேளை அந்த ஊர் புதைந்த அந்த ஊருக்குள் யாரும் உயிரோடு இதுவரைக்கும் இருந்தாலும் தெரியாது. அவர்களை மீட்டெடுக்கவும் முடியாது. ஊரோடு அடக்கம் செய்ய வேண்டிய நிலைதான் வந்திருக்கிறது. அல்லாஹ் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்ததற்காக நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லியிருக்கிறான் அஃப அமின அஹ்லுல் குரா அய்யத்தியஹும் பஸுனா பயாத்தவ் வஹும் நாயிமூன். கிராமத்து வாசிகள் நிம்மதியாக இருக்கிறார்களா? அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய வேதனை அவர்களை அடைய மாட்டாது என்று நம்பி இருக்கிறார்களா? மீண்டும் கேட்கிறான், அஃப அமின அஹ்லுல் குரா அய்யத்தியஹும் பஸுனா துஹவ் வஹும் யல்அபூன். பகல் பொழுதில் அவர்கள் விளையாடும் நேரத்தில் எங்களுடைய வேதனை வரமாட்டாது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா? பகலிலும் அல்லாஹ்வினுடைய வேதனை வரும், இரவிலும் அல்லாஹ்வினுடைய வேதனை வரும். அதே போல அல்லாஹு தாலா இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், குல் ஹுவல் காதிரு அலா யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் வ மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸக்கும் ஷியஅவ் வ யதீக பஅலக்கும் பஅஸ பஅல். அல்லாஹ் உங்களுக்கு மேலிருந்தும் உங்கள் கால்களுக்கு கீழிருந்தும் வேதனையை அனுப்ப சக்தி பெற்றவன். மேலாலும் வெறும் கீழாலும் வெறும் எந்த திசையிலிருந்தும் எப்படியும் அல்லாஹ் எங்களை தண்டிக்க சக்தி பெற்றவன். வயுதீக பஅலக்கும் பஅஸ பஅல். எங்கள சிலர் செஞ்ச பாவத்துக்காக அவங்கள தண்டிக்கிறதான் அந்த வேதனையா. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா நுரசிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. இந்த அத்தாட்சிகள், இந்த அனர்த்தங்களை நாங்கள் மக்களை பயமுறுத்துவதற்காகத்தான் அனுப்புகிறோம். எங்களுக்கு பயம் வர வேண்டும், அல்லாஹ்வின் மீதான அச்சம் வர வேண்டும். இதெல்லாம் நடக்கின்ற நேரம் புதினம் பார்ப்பது, ஃபன் பண்ணுவது, எங்களுக்கு நல்லதானே நடந்திருக்கின்றது என்று நிம்மதியாக இருப்பவர்களுக்கு பயமுறுத்துகிறான் அல்லாஹ். நாங்கள் நல்ல கட்டப்பட்ட ஒரு நல்ல வீட்டில் பாதுகாப்பாக இருக்கோம், எங்களோட வீட்டில் வெள்ளம் வராது, எங்களோட ரோட்டில் வெள்ளம் வராது, எங்களுக்கு ஒரு மாத்தைக்கு 2 மாதைக்கு சாப்பிட்றதுக்கான சாப்பாடு வீட்டுக்குள்ளே இருக்கு, தண்ணி வசதியும் ஏற்றி வச்சிருக்கோம், கரண்டும் நாங்கள் ஜெனரேட்டர் போட்டு எடுப்போம் என்றெல்லாம் நாம் நம்முடைய சக்தியை யோசிக்கமே ஒழிய அல்லாஹ்ட சக்தி ஊரோட என்ன செய்யலாம், அழிக்க வல்லது, உலகத்தையே அழிக்க வல்லவன். அது அல்லாஹ்வினுடைய உலகம்.
நினைத்தால் அழிப்பான், நினைத்தால் உருவாக்குவான். அப்ப நாம இந்த நிம்மதி, இந்த மன நிம்மதி, இந்த சுயநலம் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு ஒன்றும் நடக்கல தானே, இன்றைக்கு நடக்கல, நாளைக்கு நிச்சயம் இல்லை. நம்ம செய்த பாவங்கள் நாம மறந்திருக்கலாம். இந்த ஊர்வாசிகள் செய்த பாவங்கள் ஊர்வாசிகள் மறந்திருக்கலாம். அவர்களை படைத்த அல்லாஹ் மறக்க மாட்டான். இந்த ஊரில் யார் யார் செய்த இஸ்திக்ஃபார் நம்மை காப்பாற்றுகிறதோ தெரியாது. அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லி காட்டுகின்றான். வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். ஒரு ஊரில் இருப்பவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தவர்களாக அவர்களை அல்லாஹ் அழிக்க மாட்டானா. நிறைய நாம் இஸ்திக்ஃபார் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நம்மளோட புள்ள குட்டிகளுக்கு எதுவுமெண்டா நம்ம தாங்க மாட்டோம். நம்மளோட வயசான தாய் தந்தைக்கு எதுவுமெண்டா நம்ம தாங்க மாட்டோம். ஏதுமெண்டா நம்ம ஓடலாம், இயலாதவர்கள் எப்படி ஓடுவாங்க? நம்ம ஓடினாலும் பிழைக்கிறது அவன் கையில் இருக்கிறது. அதனால் இந்த அனர்த்தங்கள், இந்த அத்தாட்சிகள், இந்த கஷ்டங்கள் நம்ம நிம்மதியை இருக்கிறதுக்கான ஒரு நேரம் இல்லை. எந்த நேரம் நம்மளோட மனம் பயப்பட்டு இருக்கணும். மௌத்துக்கு இல்லை, மௌத்தானா அதுக்கு புறவு இருக்கிற வாழ்க்கையை நினைச்சு பயப்படணும். மௌத்துக்கு யாரும் இந்த உலகத்தில் விதிவிலக்கு இல்லை. எல்லாரும் மௌத்தாக பிறந்திருக்கும். மௌத்தை நினைச்சு பயப்படக்கூடாது. இன்றைக்கோ நாளைக்கோ எப்பயோ ஒரு நாள் அல்லாஹ் நம்மளை எடுத்துருவான். ஆனா மௌத்தாயிட்டம் என்றா அங்க நிம்மதியா இருப்போமா இல்லையாங்கிறது நம்மளோட மனசை தொட்டு நாம கேட்குற அளவுக்கு நன்மைகளை சம்பாதிக்கணும். அப்படி நன்மைகளை சம்பாதிக்கிற ஒரு வழிதான் நாம இந்த கஷ்ட காலத்திலையும் நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு வழிதான் இந்த கஷ்டப்படுற ஜீவன்களுக்கு உதவி செய்யறது. இன்றைய தலைப்பு, இங்கே உங்களுக்கு பேச தரப்பட்ட தலைப்பும் அதுதான். திடீரென்று தலைப்புக்குள் வர முடியாது. அனர்த்தங்கள் ஏன் வருகிறது, எதற்காக வருகின்றது என்ற தெளிவை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு எங்களால் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் நம்மளோட உயிர்களை போட்டு வச்சதுக்கு நன்றி கடனா நம்ம என்ன செய்ய இயலுமங்கிறத நாம இனி பார்ப்போம். முதலாவது நாம தர்மம் செய்யணும். நாம போய் அவங்கள நம்மளால காப்பாற்ற முடியாவிட்டாலும் எத்தனை நாடு, எத்தனை ஊர்களில் மக்கள் வீடுகளை இழந்து, எந்த அளவுக்கு வீடுகளில் தண்ணி என்று சொல்லி சொன்னா, ஒரு மாடி நிரம்பிச்சு தண்ணி, கீழ் மாடி தண்ணியால் நிரம்பி விட்டது. இன்னும் நம்ம இருக்கிற இந்த ரூம் முழுக்க தண்ணியால் நிரம்பிச்சு. அவங்க எப்படி இருக்காங்கண்டா யாரும் போக்குவரத்து செய்ய இயலாது. வானத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாகவோ வேறு ஏது வழி மூலமாகத்தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இயலும். கீழே எதுவும் செய்ய இயலாது. 6 அடி மனுஷனும் தாண்டுவான். அந்த அளவுக்கு வெள்ளம். நூஹு நபிட காலத்து வெள்ளம் போல ஒரு ஆழ்ல உயரத்தை தாண்டின்னு இருக்கு. அந்த ஊர்களில் தண்ணி வீடுகளுக்குள்ளே ஏறி இன்னும் வத்தாம இருக்கு. இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்த்திருப்போம். ஒரு தென்னை மரத்துல மேல் தலை மட்டும் தெரியுது. தென்னை மரம் உயரமான ஒரு மரம், அந்த மரத்தின் மேல் தலை ஓலை மட்டும் விளங்குது. கீழ் ஃபுல்லா தாண்டிட்டேன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு தண்ணி, எவ்வளவு வெள்ளத்துக்குள்ள கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் வாலிபர்களா? இல்லை, சின்ன பிள்ளைகள், ஒழுங்கா நித்திரை இல்லை. ஒரு பக்கம் நுழம்புக்கடி, ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் சின்ன பிள்ளைகள் பாத்ரூம் போகணும், அதுகளை பார்க்கணும். அதிலும் கைப்பிள்ளைகள் என்றா இன்னும் கஷ்டம். வயோதிபர்கள், நோயாளிகள், எத்தனை பேர் சிக்கொண்டு இருக்காங்க தெரியுமா? இவ்வளவு பேருக்கும் நம்மளால துஆ செய்ய இயலும். கட்டாயம் நாம அந்த நிலைமையை, அவங்க முஸ்லிம்கள், ஒரு முஸ்லிம் எங்க கஷ்டப்பட்டாலும் நமக்கு அது நோகணும். நாம நல்லா இருக்கோம், சொகுசாரிக்கம் என்று பெருமையோ கர்வமோ இல்லை அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கான், நம்மளோட அல்லாஹ் இறக்கப்பட்டுட்டான்னு நினைக்க கூடாது. அவங்களுக்கு இறக்கப்பட்டு சோதனை கொடுத்திருக்கான். ஆனா நம்ம அதை பார்த்துக்கிறது நம்மளோட கடமை இல்லை. சகோதரிகளே, தாய்மார்களே, அவங்களுக்கு முடியுமான உதவிகளை நாம செய்யணும். என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா. ஒரு ஈச்சம்பழத்துல துண்டண்டான கொடுத்து
உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது நமக்கு ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம், நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் நம்மளால் எது முடியுமோ, நமக்கு 25 கிலோ பேக் அரிசி வாங்கி கொடுக்க வசதி இல்லாட்டி ஒரு கொத்தரிசி, நமக்கு 10 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கொடுக்க வசதி இல்லாட்டியும் ஒரு காபோத்தல் எண்ணெய், நமக்கு மூட முடியா மாவு வாங்கி கொடுக்க வசதி இல்லாட்டியும் 1 கிலோ மாவு, ஒரு 10 நெருப்பொட்டி, இல்லாட்டி 2 லைட்டர், இல்லாட்டி ஒரு மோட்டின் பொட்டி, ஒரு நூடுல்ஸ் பாக்கெட், ஒரு மெக்ரோனி பாக்கெட். பெண்களுக்கு அத்தியாவசியமாக மாதாந்தம் தேவைப்படுற அந்த தேவைகளுக்கான உபகரணங்கள், குழந்தை பிள்ளைகள் அங்கே இங்கே அடிபட்டு நொந்து காயப்பட்டிருக்கும் பெனடோல், சித்தாலப, பராக்கிரம, இதெல்லாம் நம்மளோட வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கமே, அதெல்லாம் அவங்களோட வெள்ளத்தில் வைத்து எதை வச்சு அவங்க பாதுகாத்து கொள்ளுவாங்க. ஒன்று உணவு தேவை, அடுத்தது உடுப்பு தேவை. ஒன்று நம்ம பாவிக்காத நல்ல உடுப்புகள் மிகவும் நல்லது, இல்லைன்னா வாங்கி கொடுக்க யார் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ வாங்குறேன். குறிப்பாக சின்ன பிள்ளைகள உடுப்பு, பெண்களில் உள்ளாடைகள், இப்படி எல்லாம் தேவைப்படுற ஒரு காலகட்டம் தான் இது. எல்லாம் எல்லாருக்கும் இயல்பாக நடந்துக்கிருக்கும், ஆனால் அதை நிறைவேற்ற தேவை அங்கே இருக்காது. அதுக்குரிய சாமான், அதுக்குரிய பொருட்கள் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கு. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கணும் என்ற அவசியம் இல்லை. நாம் பெண்களாக இருந்து எப்படி கஷ்டப்படுறோமோ, அவங்க வீடு வாசல் இல்லாமல் நடு ரோட்டிலிருந்து அதை நிறைவேற்றணும், இல்லாட்டி பொது ஒரு இடத்திலிருந்து அதெல்லாம் செய்யணும். இப்போ நம்மளால் ஏண்ட டிஷ்யூ பாக்கெட், பிள்ளைகளுக்கான பிஸ்கட் நம்மளால் சமைச்சு கொடுக்க முடியாது. நம்ம அங்கே போய் சமைச்சு கொடுக்க முடியாது, நம்ம கொடுத்தா அவங்க போய் சமைச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பள்ளியும் இப்போ நிவாரண பொருட்கள் கலெக்ட் பண்ணிக்கிருக்காங்க. ரோட்டெல்லாம் பார்த்தோம்டா நிவாரண பொருட்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையால் சேர்ந்திருக்கு. அவங்களுக்கு இது போதும் தானே என்று நாம நினைக்கக்கூடாது. நமக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை நாம் எப்படி நிறைவேற்றினோம் நாம யோசிக்கணும். என்னால் இந்த நிவாரணத்தில் என்ன பங்கு சேர்ந்திருக்கு, எனக்கிட்ட 1 ரூபாய்க்கும் வழி இல்லாட்டியும் என் நண்பிகள், அயலவர்கள், வசதி படைத்த உறவினர்கள், வசதி இல்லைன்னு யாரும் இல்லை, நான் சென்ன சாமான்கள் பொருட்களில் ஏதாவது ஒன்று நம்மளோட வீட்டை இருக்கு. எது நம்மக்கிட்ட இருக்கோ எடுக்கிற, பேக்கில் போடுற, கொண்டு போய் உரிய இடத்த ஒப்படைக்கிற. அவங்க கிறுக்கி இது பொருத்தம் இல்லைன்னு அவங்க அந்த இடத்துக்கு போக தர மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சேகரிப்பாங்க, சேகரித்து பிரித்து கொடுப்பாங்க. அது செருப்பாக இருக்கட்டும், உடுப்பாக இருக்கட்டும், ஷோலாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், ஒரு தலையணையாக இருக்கட்டும், ஒரு பெட்ஷீட்டாக இருக்கட்டும், எதுவோ எல்லாம் மனுஷனுக்கு தேவை. நம்ம 1க்கு 2, 2க்கு 3 வீட்டில் அடுக்கி பாவிக்கும், அது கூட நமக்கு காணாமல் இருக்கு. அப்போ இந்த குழந்தை பிள்ளைகள் நோயாளிகளை வச்சுட்டு நோயாளிகளுக்கான பம்பஸ், பெரிய பம்பஸ்கள், இதெல்லாம் தேவையுடையவர்கள். சின்ன பிள்ளைகளுக்கான பம்பர்ஸ்கள், இந்த மழைக்கையும் இந்த வெள்ளத்துக்கையும் வீடும் இல்லாமல் அவங்க பிள்ளைகளில் அன்றாட அந்த தேவைகள், யூரின் போகிறது, டாய்லெட் போகிறதுலாம் எப்படி கழுவுவாங்க? அப்போ அவங்களுக்கு பம்பர்ஸ் பெரிய ஒரு உதவியாக இருக்கு. எல்லா சைஸுக்குரிய பிள்ளைகளும் இருக்கும். நம்மளால் அதான் 7 மண்டை அதையாவது கொடுக்கலாம். நகை நட்டு காப்பு மாலை அவங்க அது கேட்கல, நம்மகிட்ட கேட்குறது சாப்பாடு, உடுப்பு, அத்தியாவசிய தேவை மட்டும். எனவே அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த செய்திகள் எவ்வளவு பரவ இயலுமோ அவரவர ஏரியாவில் நிவாரணம் கலெக்ட் பண்ணுற அந்த இடத்துல நாம் நம்மளுக்கான நிவாரணத்தை நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம யார்கிட்டையும் காட்டிட்டு கொண்டு கொடுக்க தேவையில்லை, எல்லாரும் பார்த்துக்கிறிக்க கொடுக்கவும் தேவையில்லை. எப்படியோ அதை அவங்கள்ட்ட ஒப்படைச்சா போதும். நம்மளோட பிள்ளைகிட்ட ஒரு பேக்கில் போட்டுக்கொண்டே குடுங்க மகன் என்று சொன்னாலும் அது உரிய இடத்துக்கு போய் சேர்ந்து அந்த மனுஷன் நமக்காக துவா செய்தால் அது நம்மளோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும். நம்ம ஒரு நாள் கஷ்டப்பட்டு தத்தளிக்கிற நேரம் அது 2, 3, 4 மடங்கு நம்ம கிட்ட வந்து சேரும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான்,
அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்கின்றவர்களின் உதாரணம் மஸலுல்லதீன யுன்ஃபிகூன கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில் ஃபி குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா. அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்பவர்களுடைய உதாரணம் எப்படி தெரியுமா? ஒரு நெல் மணியை போன்றும். அந்த நெல் மணியை நாட்டினால் அதில் 7 கதிர்கள் விடும். அந்த 7 கதிர்களில் ஒவ்வொரு கதிரிலும் 100 நெல் மணிகள் இருக்கும். ஒரு நெல் நாட்டினோம் என்றால் 700 நெல்லுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்படித்தான் நாங்கள் கொடுக்கின்ற 1 ரூபாய் அல்லாஹ்வின் பாதையில் ஏழை கஷ்டப்படும் மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற இந்த தர்மம், அதுவும் இப்படியான ஒரு இக்கட்டான காலத்தில் நாங்கள் கொடுக்கின்ற இந்த 1 ரூபாய் அல்லது ஒரு பொருள் 700 மடங்காக அல்லாஹ் நமக்கு மீட்டி தருவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்கிறாரோ அல்லாஹ் அதை மலையளவு வளர்ப்பானா. மலையளவு வளர்ப்பான், நமக்கு விளங்காது, அது வளர்ந்து கேரிக்கும். நாம நினைக்கும் நம்ம கொடுத்தது நம்மளை விட்டு போயிட்டு, நம்மளை விட்டு நம்ம சம்பாதிச்சது, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது கொடுத்தம் போயிட்டு என்று நாம நினைக்கும். கண்ணுக்கு விளங்காம அல்லாஹ் அதை மலை அளவு என்ன செய்கிறான்? பெருப்பிக்க. அது செல்வமாகவும் நமக்கு திருப்பி வரும். நல்லா பாருங்க, இந்த ஊர்ல நல்லா கொடுக்கிறவங்களுக்கு எப்பயும் அல்லாஹ் கொடுத்துக்கே இருக்கான். கணித கணக்குப்படி பார்த்தா கொடுக்க கொடுக்க குறையணும், கழிச்சுக்கு போகணும், பிரிஞ்சுக்கு போகணும். அல்லாஹ்வோட கணக்கு தர்மத்தில் மாறி நடக்கும், பெருகிக்கு போகும். 10 ரூபாய் கொடுத்தா அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் 100 ரூபாய் கொடுப்பான், 10,000 ரூபாய் கொடுப்பான், சில நேரம் 10 லட்சமாகவும் கொடுப்பான். நல்லா நீங்க உங்களோட கண்ணுக்கு யாரா தென்படுறாங்களோ அவங்கள கண்ணுக்கு மனசுக்கு எடுங்க. எனக்கும் நான் சம்பாதிக்கிறது என் குடும்பத்துக்கும் வாத வருத்தம் வந்தா அதுக்கும் என்று சேமிக்கிறவங்க பாருங்க, மாச கடைசியில் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வருத்தம் வந்து அவங்களோட நீயத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வாத வருத்தத்துக்கு செலவழித்தே தீர்வார்கள். நம்மளோட கணவன் நம்மளோட பாப்பா உழைக்கிற காசில நமக்கு ஒரு 30,000 சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோமே, அதில் ஒரு 5,000 தர்மம் செய்யணும் என்று மனசில் நினைச்சமெண்டா நமக்கு தர்மமும் செய்பற்றும். நம்ம நினைச்சதை விட கூடையான காசி பரக்கத் நம்மளோட வீட்டில் நிலைச்சிருக்கும். இதே இது நம்மளோட சம்பளம் நாளுக்கு நாள் சாப்பிடத்தான் காணும், பிள்ளைகள படிப்போதில் பார்க்கத்தான் காணும். மிஞ்சின அந்த 5,000 வாத வருத்தத்துக்கு கண்டு என்ன செய்வோம்? வெப்பம். அல்லாஹ் கிட்ட வாத வருத்தத்தை மாசம் மாசம் கேட்கும். நாம் அந்த கொடுத்தோம்டா அந்த மனுஷன் அதில் பயன்பெற்ற அந்த மனிதன் செஞ்ச துவா நமக்கும் வாத வருத்தம் வராது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் வாத வருத்தம் வராது. கூடுதலான சிக்கல்லையும் அல்லாஹ் நம்மளை மாட்ட மாட்டான். தர்மம் தலை காக்கும். தர்மம் ஒரு கேடயம், நம்மள ஆபத்துகள்ல இருந்து நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் காக்கின்ற ஒரு கேடயம் தான் தர்மம். அதையாவது எண்ணி நாங்கள் நம்முடைய கையால கொடுக்கணும். வெள்ளம் வந்தா மட்டுமல்ல, எப்பவும் நம்முடைய மனம் தர்மம் கொடுத்துக்கே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களோட வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அதை கொடுக்காத வரைக்கும் நிம்மதி வராது. ஒரு முறை தொழுறாங்க, தொழுது முடிச்சிட்டு இருந்து திக்ரு செய்யாம அவசரமா என்ன செய்யறாங்க? தன்னை வீட்டுக்குள்ள நுழையிறாங்க, நுழைஞ்சிட்டு வாராங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்காங்க, யா ரசூலுல்லாஹ் ஏன் இவ்வளோ அவசரமா போனீங்கன்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு நபி அவங்க சொல்றாங்க, என் வீட்டுக்குள்ள ஒரு தங்க துண்டு இருக்கு, அதை நான் தர்மம் செஞ்சுட்டு வந்தேன். அது இருக்கிறது என் மனசுக்கு பாரமா இருக்கு. எந்த செலவு எந்த தேவை போக என் வீட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பாரமா தான் இருக்கணும். நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லாம வலிச்சு தொலைச்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இருக்கி, நமக்கு இது அந்ததில் அல்லாஹ் கொடுத்தமெண்டா நிறைய புறத்தால இன்னும் வரும், கொடுத்ததை விட நிறைய வரும். அதான் தர்மம். தர்மம் வழியில பார்க்கும்போது குறைவா இருக்கும், நம்மளை விட்டு கலண்டு போற மாதிரி இருக்கும்.
ஆனால் நம்மளுக்கிட்ட அது கண்ணுக்கு தெரியாமலே மாறி பல மடங்கா வீட்டுக்குள்ளே வந்து பரக்கத்தை இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும், பிள்ளை குட்டியில் நிம்மதியாக நிறைவாக இருக்கும். அப்போ தர்மத்தை பயப்படாமல் நம்ம கொடுக்கணும். அதுலேயும் இந்த உலகத்தில் இருக்கிற தர்மம் செய்கிறவங்களோட தர்மங்களில் யார தர்மம் சிறந்ததுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க தெரியுமா? தனக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கி அதை கொடுத்தா வறுமை வந்துருமோ என்று பயப்படுற ஒருவர் கொடுக்கிற தர்மம் இருக்கே, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகவும் சிறந்ததா. அதாவது நிறைய இருந்து கொடுக்கிறது தர்மம் தான், நன்மை இருக்கித்தான். ஆனால் நமக்கிட்ட அளவோடு இருக்கி கொடுத்தா நம்முடைய ஏதாவது ஒன்று குறையும். நம்ம கொடுத்தா இங்கே நம்முடைய செலவுல கொஞ்சம் குறையும். எந்த இருந்தும் பயப்படாம அல்லாஹ்க்காக கொடுப்போம், அவன் இருக்கான் என்ற தவக்குளோட கொடுக்கிறவர தர்மம் தான் இந்த உலகத்திலேயே மிக 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 சிறந்த தர்மமாம். நம்ம எல்லாம் அந்த லிஸ்டுக்கெல்லாம் பெறுவோம். எல்லாரும் அப்படி பணக்காரர்களும் இல்லை, அவ்வளவு ஏழைகளும் இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருந்து கொடுத்தோமோ அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம், அல்லாஹ் நம்மளை வசதி ஆக்கியே தீருவான், நம்மளை நடு ஆட்சியிலே விட மாட்டான், கைவிட மாட்டான். எப்போதோ நம்ம செஞ்ச தர்மம் நம்முடைய பிள்ளைகளை நம்மளை எப்போ ஒரு நாள் காக்கும், நமக்கு அது திருப்பி வரும். நம்ம கஷ்டப்படுற நேரம் ஓடோடி உதவி செய்யறதுக்கு 1000 பேர் வருவாங்க. யாருக்கும் கொடுக்காம நம்மளும் நம்மளோட பாடுமண்டு இருந்தா அதை அல்லாஹ் அவங்களுக்கு காட்டுவான். கஷ்ட நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க, வீட்டில் பறக்கத்திருக்காது, அந்த சேர்த்து வச்சது அவ்வளவும் தான் இருக்கும். அதை அவங்க எடுக்கவும் மாட்டாங்க, அவங்களோட செலவுக்கும் எடுக்க மாட்டாங்க, கஞ்சத்தனம் பிடிப்பாங்க, பிறருக்கும் கொடுக்க மாட்டாங்க, தர்மமும் கொடுக்க மாட்டாங்க. அது அப்படியே இருந்த இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் அவங்களோட மனசிலேயோ அவங்களோட வீட்டிலேயோ எந்த ஒரு பறக்கத்தும் இருக்காது. கஞ்சத்தனம் மிகவும் கொடூரமான ஒரு நோய், அசிங்கம். அது நம்மளோட வீட்டுக்குள்ள வரவே கூடாது, பறக்கத்தே இருக்காது. தாராளமாக கொடுக்குற மனசு இருக்கிறவங்க தான் எப்போவுமே நிம்மதியாக இருப்பாங்க. எனவே அன்பிக்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எங்களுக்கு காட்டி தந்த அந்த வழிமுறைப்படி நாமளும் வாழ பழகணும். நமக்கே இல்லை, நமக்கு தான் காணும், இந்த ஒருத்தர் கொடுக்குறான் யோசனை நமக்கு வரப்படாது. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற நேரம் வெளி ஊர் ஒருவர் வாரார். ஒரு மனிதர் வந்து என்ன கவனிங்க, எனக்கு சாப்பாடு தாங்கன்னு சொல்லி சொல்றார். வெளி ஊர்ல இருந்தார் அவர் வந்தா அந்த ஊர்க்காரர்கள் சாப்பாடு கொடுக்கறது அவங்களோட கடமை, வழிபோக்கர்களுக்கு, பிரியாணிகளுக்கு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட வீட்டில் ஒவ்வொரு மனைவி மாறுற வீட்லையும் ஒவ்வொரு ஆள் அனுப்புறாங்க. ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டு அனுப்புறாங்க இந்த மனுஷனுக்கு கொடுக்குறதுக்கு. போனவங்க திருப்பி வராங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களோட வீட்டில் யார வீட்லையும் எந்த சாப்பாடும் இல்லை, எந்த அளவுக்கு பஞ்சம் என்று பாருங்க. யார வீட்லையும் எந்த சாப்பாடும் இல்லை யார் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. அப்ப இருந்த சஹாபாக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்காங்க, யார் இந்த மனுஷனுக்கு இந்த இரவு சாப்பாடு கொடுக்க போறீங்க, யாருக்கிட்ட இருக்கேன்னு சொல்லி கேட்க ஒரு சஹாபி எழும்புறார். எழும்பி நான் கொடுக்கணும் யார் ரசூலுல்லாஹ், அவருக்கு உண்மையிலேயே அவர் வீட்டை சாப்பாடு இருக்கா இல்லையா, நம்மட வீட்டுன்னா ஒரு கொத்துமி பக்கத்தாவது கிடக்கும், சஹாபாக்கள வீட்டை சாப்பாடுகள் இல்லை. இருந்த ஒரு ஒரு அந்த மனுஷனுக்கு கொடுப்போம்னு நினைச்சுக்கிட்டு, ஏதாவது இருந்தால் கொடுப்போம்னு நினைச்சுக்கிட்டு ஓம்பட்டு கூட்டிகிட்டு போறார். வீட்டை கூட்டிட்டு போய் தன்னை மனைவி கிட்ட கேட்கார், ஏதாவது வீட்டில் சாப்பாடு இருக்கா இந்த மனுஷனுக்கு கொடுக்கணும். அந்த மனைவியை பாருங்க, அவங்க சொல்றாங்க நம்மட பிள்ளைகளுக்கான சாப்பாடு மட்டும்தான் இருக்கு, நமக்கு கூட இல்லை, நம்மட பிள்ளைகளில் உணவு மட்டும்தான், இரவு உணவு மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த சஹாபி சொல்றார், அப்படி என்று சொன்னா பிள்ளைகளை இரவு நேரம் தானே, பிள்ளைகளை இன்னார் அடியாவது சாப்பாடு அன்னார் அடியாவது சாப்பாடுண்டு நீங்க மெல்ல மெல்ல பிள்ளைகளை தூங்க வச்சிருங்க, வந்தவருக்கு அந்த சாப்பாட்டை நாம கொடுப்போம் என்று முடிவெடுக்காங்க. கணவனும் மனைவியும் முடிவெடுத்து தண்ட பிள்ளைகளை விட தனக்கு சாப்பாடு இல்லை அது உறுதி, நாம யாருக்கு இல்லைன்னா விட பிள்ளைகளை விடுவோமா,
யார வாக்கிலண்டாவது எடுத்து யாருக்கு தீர்த்துவோம்? பிள்ளைகளுக்கு தீர்த்துவோம். பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு வந்த மனுஷன் அவர் சஞ்சலப்படக்கூடாது, அவர் மன கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களை சாப்பிட்ற மாதிரி நடிக்காங்க. அப்படியோ கையை சகனில் வைக்கிற மாதிரி நடிக்காங்க. நான் சாப்பிடல, அவர் தான் வயிறு நிறைய சாப்பிட்றார். இந்த கணவன் மனைவியும் சாப்பிடவே இல்லை. அப்படியே பாசாங்கு செஞ்சு செஞ்சு விளக்கையும் நூற்று விடுறாங்க. நூற்று விட்டுட்டு அவர் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இவங்களும் சாப்பிட்ட மாதிரியே நடிச்சுக்கிட்டு வெளியேறங்குறாங்க. இந்த சம்பவம் பக்கத்தில் சாப்பிட்டவரு கூட தெரியாது. இவங்க சாப்பிடலை, இவங்களோட புள்ளியிலும் சாப்பிடலண்டு. யார் பார்த்துக்கிருந்த தெரியுமா? அல்லாஹ் பார்த்துக்க. இந்த சம்பவத்தை அல்லாஹ் பார்த்துக்கிருக்கான். காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஹாபி இப்படி செஞ்ச சஹாபியை பார்த்து, அஜிபல்லாஹ் மின் சனீஇகுமா, நீங்கள் நேற்றிரவு செய்த அந்த நல்ல காரியத்தை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டான் என்று சொல்லி சொல்றான். யாரும் அப்படி நம்மட ஊர்ல செய்யறது அப்படி அரிது. ஆனா எங்களோட முன்னோர்கள் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்த சஹாபாக்கள் லைஃப் தானே நம்மளோட லைஃப் ஸ்டைல். அவங்க தானே நாம, அவங்கள போல நாம இருக்கணும். அவங்க பழக்கி தந்தது எது தெரியுமா? நமக்கு இல்லாட்டியும் இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளை விட தேவை யாருக்கும் இருந்தா நம்மளோட தேவையை தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அதில் அல்லாஹ்வோட திருப்தி இருக்கு, வேற யார திருப்தியும் இருக்காது. அல்லாஹ்வோட திருப்தி, அந்த மனுஷன் துவா. இதுக்காக என்ன செஞ்சாங்கண்டா, அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை இறக்குறான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. சஹாபாக்கள் அவங்களுக்கு தேவை இருந்த போதிலும் அவங்களை விட மற்றவங்களை தேர்ந்தெடுத்தாங்க என்ற வசனத்தையும் அல்லாஹ் இறக்குறான். அப்படிப்பட்ட ஒரு அழகிய சமுதாயம் எங்களுக்கு முன் சென்ற சமுதாயம். நம்ம பயப்பட தேவையில்லை. அன்றிரவு அந்த அவங்களோட பிள்ளைகள் மௌத்தா போகையும் இல்லை, உயிரோட தான் இருந்தாங்க. நம்மட நினைப்பு என்னண்டா, நாம கொடுத்தா நமக்கு வாழ்நாள் முழுக்க சாப்பாடு இல்லை, நாம இண்டை கொடுத்தா நம்மட பிள்ளைகள் மௌத்தா போய்த்திரும், நாம இண்டை கொடுத்தா நாம கஷ்டப்பட்டு நடு ரோட்ல நிற்க வேண்டி வரும் என்ற எண்ணத்தை ஷைத்தான் போடுவான். அங்க இது எதுவுமே நடக்காது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம கொடுத்த அந்த திருப்தி நம்மட வயிறை நிரப்பி விட்டுரும். மனசு நிரம்பி நம்மட வயிறு நிரம்பிடும். எது இருக்குன்னு நமக்கு தெரியும். போற பார்க்குற எது இருக்க கொடுக்குற, இல்லை காசு தான் இருக்கி வாங்க போக ஆள் இல்லை, காசை கொடுத்து விட்டா அவங்க எது தேவையோ அதை வாங்கி கொடுப்பாங்க. நம்ம கொடுத்த காசு போய் சேர்ந்திருக்குமா, போய் உரியவருக்கு சேர்ந்திருக்குமா, இல்லை அந்த காசு இடையில உளுந்திருக்குமா, இல்லை இவங்க யாராவது எடுத்திருப்பாங்களா, எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வோட பாதையில போட்டோமா அதை கொண்டு போய் சேர்க்கிற கடமை ரப்புக்கு, அது கடமை, அவன் போய் சேர்ப்பான். என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் இறங்குறாங்களா, பூமிக்கு இறங்குறாங்களா. இறங்கி ஒரு மலக்கு துஆ செய்வாராம், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா இன்றைக்கு யாரெல்லாம் தர்மம் செஞ்சாங்களோ அவைகளுக்கு இன்னும் கொடு, மிச்சம் இன்னும் கொடியா அல்லாஹ்னு துஆ செய்வாங்களா. அதே மாதிரி மற்ற மலக்கு துஆ செய்வாங்களாம், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, யாரெல்லாம் கொடுக்காம அது எனக்கு, அது என் பிள்ளைக்கு, அது எனக்கு என்று பிடிச்சு வச்சு கொண்டாங்களோ அவங்களுக்கு அழிவை கொடியா அல்லாஹ், அவங்களுக்கு அழிவை கொடு, அவங்களோட சொத்துக்கள் அழிஞ்சு போகட்டும் என்று துஆ செய்கிற 2 மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் இறங்குவாங்களாம். அப்ப நமக்கு இன்றைக்கு அந்த இறங்கின மலக்கை எந்த துஆ செஞ்சிருப்பாங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம கொடுத்தோமா கொடுக்காம நம்ம தடுத்தமாங்கிறது நாம கணக்கு போட்டு பார்த்தோம்டா அந்த மலக்குமார துஆ நமக்கு இருக்கிறத நம்ம கண்டுகொள்வோம். அதே போல அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து சொல்றான், அன்ஃபிக் யப்ன ஆதம் உன்ஃபக் அலைக், ஆதமின் மகனே, மனிதனே, நீ தாராளமாக தர்மம் செய், உனக்கு கொடுக்கப்படும். நான் உனக்கு தாரன்,
நீ உனக்கு தந்தத்துல தர்மம் செய்யண்டு அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றதாக என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே போல அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்திலே சொல்கின்றான், ஃபயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வ யதீம வ அஸீரா. ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட இரக்கத்தினால், வேற எதுக்காகவும் இல்லை, அல்லாஹ் மீது கொண்ட இரக்கத்தினால், அவன் நமக்கு தந்துட்டானே என்கிற இரக்கத்தினால் நன்றி செலுத்தும் முகமாக என்ன செய்வாங்களாம், மிஸ்கீன்கள் இல்லாதவங்களுக்கும், யதீம்கள் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கும், அசீர் கஷ்டப்பட்டிருக்கின்ற மனிதர்களுக்கும் சாப்பாடு கொடுப்பாங்களாம். அல்லாஹ் மேல இருக்கிற இரக்கத்தை இல்லாதவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து காட்டுவாங்களாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்திலே இஸ்லாத்திலே சிறந்த அமல் எது என்று கேட்கப்படுது நபி அவங்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பசித்த ஒருவருக்கு சாப்பாடு கொடுப்பதும், நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி சலாம் சொல்வதும் தான் இஸ்லாத்திலே மிகவும் சிறந்த அமலா. பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதும், நமக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி முன்னுக்கு ஒருத்தர் வாராருண்டா சந்திக்கமண்டா அவங்களுக்கு சலாம் சொல்றது, இந்த ரெண்டு விஷயமும் தான் இஸ்லாத்திலே மிகவும் நல்ல சிறந்த அமலாம். நம்ம ரெண்டிலையுமே கொஞ்சம் வீக் தான். பசிச்சவங்களுக்கு சாப்பாடு, இல்லாதவங்க ஏழைகளை பார்த்து நம்ம கொடுக்கணும். எந்த ஒரு சாப்பாட்டில் ஏழைகளை கூப்பிடாம பணக்காரர்களை மட்டும் கூப்பிடுறாங்களோ அந்த சாப்பாட்டில் அல்லாஹ்வினுடைய திருப்தி கிடைக்காது. அதே மாதிரி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது நல்ல ஒரு அமல். அவங்களோட வயிறு நிரம்பி துவா செய்கிறது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம். அவங்களோட வயிறு நிரம்ப வச்சு அந்த துவாவை நாம் என்ன செய்யணும், எப்படியோ ஏற்று அவங்களோட துவாவை நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்கி எடுக்கணும். அது நமக்கு பெரியதொரு பாக்கியம். அவங்களோட முகத்துல வர சந்தோஷம், அவங்களோட மனசுல வர இன்றைக்கெல்லாம் சாப்பாடு இல்லையாக்கும் என்று நினைச்சு கிரிக்க கொள்ள, யாராவது ஒருத்தர் ஒரு பார்சலை கொடுத்தா அவங்களோட முகம் மலர்ற அந்த மலர்வு, அங்க இருக்கிற பிள்ளைகள் படுற சந்தோஷம், அவங்களோட வயிறு மனசு நிரம்புறது இருக்கே, அது இந்த உலகத்துல காண கிடைக்காத அரிய காட்சி. அதை கொடுத்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட சுவையும் அதோட இன்பமும் தெரியும். வளமையா ஏழைகளுக்கு கொடுத்து அவங்களோட சந்தோஷத்தை அவங்களோட முகத்துல பார்த்து அதன் மூலம் நம்மளோட மனம் திருப்தி கொள்றவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு நல்ல அறிகுமாங்கிறது. அந்த ஈமானின் சுவை அங்க வெளிப்படுறது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருமை தெரியும். எனவே அன்பிற்கினிய சகோதரிகளே, நிறைய உதாரணங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களில் நிவாரணங்கள் இப்போது சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாம் கொடுப்போம். நம்மளோட அல்லையலையும் கவனிச்சுக்குவோம். அயலவர்கள் அவங்க சாப்பிட்டாங்களா, சமைச்சாங்களா? இந்த பசி பட்டினி காலம், டிசம்பர் ரெண்டாலே பஞ்சம், மழை பெஞ்சாலே தொழில் அடிபட்டு பஞ்சம். அப்போ நம்மளோட பக்கத்து வீட்டுக்காராக்கள்ல தொழிலும் இல்லை, சாப்பாடும் இல்லை, குழந்தை பிள்ளைகளுக்கு, வயசாளிகள் இருக்கு, நோயாளிகள் இருக்கு. கொஞ்சம் மட்டி பார்த்து அவங்களையும் கவனிச்சுக்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னாங்க, யா அபூதர்ரே இதா தபக்த மரக்கத்தன் ஃபஅக்ஸிர் மாஅஹா. நீங்கள் கறி ஆக்கினா உங்களோட வீட்டை கொஞ்சம் கறியில் தண்ணியை கூட வச்சு ஆக்குங்க. உங்களோட அல்லையிலே உங்களை அயலவர்களை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாம் அடிக்கடி நம்முடைய அயலவர்கள் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும். நம்ம ஊர் தாண்டி நாடு தாண்டி தர்மம் செய்ய முனைகிறோம். பக்கத்தில் பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடாது, பக்கத்தில் ஒருத்தர் அயலவர் பசியோடு இருக்கக்கூடாது, தேவையோடு இருக்கக்கூடாது. நாம் இருக்கும் வசதியோட நம்முடைய அயலவர்கள் பசியோடு இருந்த அந்த துரதிஷ்டம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிறது நம்முடைய வசதி, நமக்கு கிடைக்கிற செல்வம், நம்முடைய ஏரியாவே ஜொலிக்கணும், யாரும் பஞ்சமாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு முயற்சியை நாம் எடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் யாரையாவது ஏரியாவில் சாப்பாடு தீர்ந்து போனால் போர் செய்கிற நேரம் ஒரு துணியை எடுப்பாங்களா, எல்லார்டையும் இருக்கிற சாப்பாடை சேகரிப்பாங்களா, சமண ஒரு கோப்பையால் அளந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கொடுப்பாங்களாம்.
இப்படி நாமளும் நம்முடைய அயலவர்களையும் கவனித்து நம்முடைய உறவினர்களையும் கவனித்து இந்த காலம் நன்மைகளை அள்ளக்கூடிய ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் எங்களால் முடியுமான அளவு நாங்களும் நம்மளுடைய உறவினர்களும் தெரிந்தவர்களும் இந்த நிவாரணங்களை கொடுத்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்படும் மக்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று நாளை மறுமையில் சுவனம் நுழைய அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.